இங்க ஒரு பையன் ஸ்கூல் போறதுக்காக ஸ்கூல் வேன்ல ஏறான். அப்ப அவங்க வேன்குள்ள இருந்த மத்த பசங்க எல்லாம் இவனை கலாய்ச்சு பிரெட் தூக்கி அடிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்காம பிரெட்டை தட்டி விட்டுட்டு தன்னோட சீட்ல உட்காந்துக்கிறான். ஏன்னா இவன் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் போட்டிருக்க ஷூ கூட ரொம்ப கிழிஞ்சு போய் திரும்ப போட முடியாத அளவுக்கு தான் இருந்திருக்கும். உனக்கு என்னோட அம்மா கிட்ட போய் புது ஷூ வாங்கிட்டாங்கன்னு கேட்க, அடுத்த வேளை சாப்பாடுக்கே கஷ்டமா இருக்கு, இல்ல உனக்கு புது ஷூவான் போய் அக்காவோட ஷூவை போட்டுக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனை வேற வழி இல்லாம அக்காவோட பிங்க் ஷூ எடுத்து ஸ்கெட்ச் வச்சு பிளாக்கா மாத்தி போட்டுக்கிறான். ஆனாலும் அது பொண்ணுங்க ஷூன்னு தெரிஞ்சுக்கிட்டு மத்த பசங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு நாள் ரன்னிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. அதுல நம்ம பையனும் கலந்துக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு ரேஸ்க்காக வரா. இவளை பார்த்துட்டு மத்த பசங்க எல்லாம் கலாய்க்க நம்ம பையன் தான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றான். இப்போ போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பையன் தான் ஃபாஸ்டா ஓடி ஜெயிக்க போற நேரத்துல இவனை விட ஃபாஸ்டா ஓடி அந்த பொண்ணு வின் பண்ணிடுறா. நம்ம பையன் வந்த வேகத்துல கீழே விழுந்த உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்குறா. ஆனா அவன் கோவத்துல கையை தட்டி விட்டுட்டு போயிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் வேன்ல நம்ம பையன் உட்காந்துருக்கான். அப்பதான் அவன் பொண்ணை கவனிக்கிறான். இவனை மாதிரியே மத்த பொண்ணுங்க யாரும் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேங்கிறான். இதை பார்த்து நம்ம பையன் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகிடுறான்.